நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க நம்ம முத்துப்பேட்டை பகுதி ஈசிஆரில் இருக்கின்ற இந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பேரூராட்சி நிர்வாகமே கழிவுகளை கொட்டி வருகிற அந்த கேவலமான ஒரு அவலமான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதே ஒரு அரசு நிர்வாகம் என்ற ஒரு அநீதியை செய்து வருகின்ற காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி கூட ஒரு நீர்நிலை பகுதியாக தான் நிச்சயமாக இருக்கணும். இதில் வந்து அந்த நீர்நிலை பகுதியை நாசம் செய்வது பேரூராட்சி நிர்வாகமாக இங்கே இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து மிகவும் முக்கியமான கிழக்கு கடற்கரை சாலை பகுதி. இந்த பகுதியில் வந்து கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கூட நம்மளோட கிறிஸ்தவர்களின் புனித தலமாக இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி, இஸ்லாமிய புனித தலமாக இருக்கக்கூடிய நாகூர் தர்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதுக்கு அப்பால் இருக்கின்ற மயிலாடுதுறை இந்த பகுதியில் இருக்கின்ற இந்து புனித தலங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் செல்லக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இப்படி பேரூராட்சி நிர்வாகம் கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டி நாசம் செய்திருக்குது. இந்த நாசம் செய்கின்ற பகுதி வந்து ஒரு நீர்நிலை பகுதியாக தான் நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா அந்த பாருங்கள், இந்த கொக்கு நாரைகள்லாம் நம்ம அங்கே கொக்கு நாரைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய பகுதி பறக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். பேரூராட்சி நிர்வாகமே இந்த அநீதியை இங்கே செய்து வருவது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பகுதியில் இருக்கின்ற குப்பை மேடுகளை உடனடியாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அந்த சமூக ஆர்வலர்கள் கூட இந்த பகுதியில் இப்படி குப்பை மேடுகளாக மாற்றியதற்கு பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறாங்க. நிச்சயமாக இதை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு பதிவு. ஏன்னா இந்த அளவு ஒரு ஒரு ஈசிஆர் சாலையில் நம்ம வாஜ்பாய் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஈசிஆர் சாலைங்க. இந்த ஈசிஆர் சாலையில் இருக்கின்ற மிகப்பெரிய நீர்நிலையில் குப்பை மேடுகளாக பேரூராட்சி நிர்வாகம் மாற்றியது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிடலும், இந்த பகுதியில் பார்வையிடணும். மீண்டும் இந்த நீர்நிலையாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக முத்துப்பேட்டை புறவழிச்சாலை ஈசிஆர் பகுதியிலிருந்து உங்களின் ஒருவன் ஆதி மதனகோபால்.